எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பீச் வாலிபால்னால் என்னன்னே தெரியாது. அது வரைக்கும் நார்மல் வாலிபால் தான் விளையாண்டுருந்தேன். காலேஜுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பீச் வாலிபால்னு ஒன்று இருக்குது, ஒரு கேம் இருக்குது அப்படின்னே வந்து எனக்கு தெரியும். நார்மல் வாலிபாலில் வந்து 6 நம்பர்ஸ் விளையாடணும், இல்லை 2 பிளேயர்ஸ் விளையாடணும். ஷூ கிடையாது. ஆனால் ரொம்ப ஈகராக இருந்தது, எப்படி இருக்கும், ஸ்கில்ஸ்லாம் புதுசாக இல்லை இருக்குது. நேஷனல் கேம்ஸ் கோல்டு மெடல் அடித்தோம். அதுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் எனக்கு பீச் வாலிபால் மேலே அதிகமாகி இப்போ வரைக்கும் நான் விளையாண்டுருக்கேன். This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesலேருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மார்னிங் ஆனால் டிஃப்ரெண்ட் ட்ரில் இருக்கும். காலையில் 6:30 to 9:30 9 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்கள்கிட்ட வந்து 6 பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு வந்து பிளேயர்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அதனால வந்து நாங்கள் 2 பேரே ஹார்ட் ஒர்க் பண்ணி பீச் வாலிபால் விளையாட ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு பீச் வாலிபால் ஸ்பெஷலாக போயிடுச்சு. ஜெர்மனி கிளம்புறோம் இங்கேருந்து. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச். அது இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நாங்கள் கண்டிப்பாக மெடல் அடிப்போம்னு நம்புகிறோம். இப்போ வந்து ஸ்கூல் கேம்ஸு, காலேஜ் கேம்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பீச் வாலிபால் இன்க்ளூடிங் பண்ணிட்டாங்க. இது விளையாண்டு நம்ம அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. அதனால் நம்பி கண்டிப்பாக இதில் விளையாடலாம். என் பேர் கனிமொழி, காரைக்கால்லேருந்து வரேன். நான் 6th படிக்கும் போது கொக்கோ தான் விளையாண்டேன். என்னோட பிடி மிஸ் வந்து வடிவம்பால். 6th முடிச்சுட்டு 7thலேருந்து நான் வாலிபால் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாலிபால் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி தனியாக கோச்சிங்லாம் போய் வாலிபால் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து காலேஜுக்கு அப்புறம் பீச் வாலிபால் மாதிரி இப்போ பீச் வாலிபால் விளையாண்டுருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஆடிக்கிட்டு இருக்கேன். என் பேர் கௌஷிகா. நான் சேலம் ஆத்தூர்லேருந்து வரேன். 5thலேருந்து கிரவுண்டுக்கு போவேன். சும்மா அப்போ வாலிபால் விளையாடுறத பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்து 6thலேருந்து ப்ராப்பராக கோச்சிங் போய் கற்றுக்கிட்டேன். அப்போ வாலிபால் கற்றுக்கிட்டேன். பீச் வாலிபால் விளையாண்டுட்ருக்கேன். என்னோட ஸ்டேட் வந்து பாண்டிச்சேரி. அங்கே வந்து சீனியர் நேஷனல்ஸ் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ பீச் வாலிபால் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நார்மல் வாலிபால் விளையாண்டதுனால அதை வச்சு நான் போயிட்டு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணோம். செலக்ட் ஆகி நேஷனல்ஸ் போனோம். அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து 4th ப்ரைஸு. அப்புறம் 2022 வந்து நேஷனல் கேம்ஸ் கோல்டு மெடல் அடித்தோம். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு பீச் வாலிபால் மேலே அதிகமாகி இப்போ வரைக்கும் நான் விளையாண்டுருக்கேன். 8thலேருந்து விளையாட ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் நார்மல் வாலிபால் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ ஆர்டிஜி பிடிஜி நடக்கிற மாதிரி பீச் வாலிபாலுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் பீச் வாலிபாலுக்கு அப்போ ட்ரெயின் பண்ணி பீச் வாலிபால் விளையாட ஆரம்பித்தோம். அப்போலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஈகராக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எப்படி இருக்கும், ஏன்னா நார்மல் வாலிபாலில் வந்து 6 நம்பர்ஸ் விளையாடணும், இல்லை 2 பிளேயர்ஸ் விளையாடணும். ஷூ கிடையாது. ஆனால் ரொம்ப ஈகராக இருந்தது, எப்படி இருக்கும், ஸ்கில்ஸ்லாம் புதுசாக இல்லை இருக்குது. நிறையா கற்றுக்கிட்டோம் இதில். அதை விட இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் கோர்ட்டு. பீச்சு சாண்ட் வந்து நல்லா நைஸாக மண் நிறையா இருக்கும். கோர்ட்லேருந்து மண் வந்து செதறி வெளில போகாது. மண் அதிகமாக இருக்கும். அதில் 2 பேர் விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா விளையாட கற்றுக்கிட்டோம். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து மோஸ்ட்டாக எந்த ஸ்போர்ட்ஸுமே கிடையாது. எங்கள் சார் மூலியமாக தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். பரமசிவம் சார் அவங்க பேர். அவர் வந்து வாலிபாலும் சொல்லித் தருவார், பீச் வாலிபாலும் சொல்லித் தருவார். அவர் மூலியமாக தான் இதை கற்றுக்கிட்டு நான் இப்போ இங்கே நிற்கிறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பீச் வாலிபால்னால் என்னன்னே தெரியாது. அது வரைக்கும் நார்மல் வாலிபால் தான் விளையாண்டுருந்தேன். காலேஜுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பீச் வாலிபால்னு ஒன்று இருக்குது, ஒரு கேம் இருக்குது அப்படின்னே வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் பீச் வாலிபால் விளையாட ஆரம்பித்தேன். இல்லை, எங்கள்கிட்ட வந்து 6 பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு வந்து பிளேயர்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அதனால் வந்து நாங்கள் 2 பேரே ஹார்ட் ஒர்க் பண்ணி பீச் வாலிபால் விளையாட ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு பீச் வாலிபால் ஸ்பெஷலாக போயிடுச்சு. அதனால் வந்து 6ஸஸ்னால் 6 பேரையும் இருக்கணும்ல, 6 பேர் இருந்தால் தான் விளையாட முடியும். 6 பேர் இல்லை எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு. அதனால் வந்து நாங்கள் பீச் விளையாடுறோம். 2021 வந்து நேஷ்னல் கேம் அட்டன் பண்ணேன். அதில் வந்து நான் 4th ப்ரைஸு. அதில் வந்து தோற்றது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்லேருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி 2022 நேஷனல் கேம்ஸில் வந்து கோல்டு மெடல் எடுத்தோம். அதுலேருந்து வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட் பீச் வாலிபால்னாவே எங்களுக்கு. ஸ்கூல் படிக்கும் போது சும்மா எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இருந்தோன்னு சார் வந்து பீச் வாலிபாலுக்கு விளையாட சும்மா கற்று தந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்போ விட்டுட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ரொஃபஷ்னலாக விளையாட ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு நார்மல் வாலிபால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஸ்கூல் பிடி மிஸ் வடிவம்பால் மிஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து வாலிபால் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கண்ணன் சார் தான், நாகப்பட்டினத்தில் இருக்காங்க. அவங்க தான் சரி ஃபினான்ஷியலாக
கிரவுண்டில் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து சார் தான் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து எங்கள் பிடி சார் தான், அவர் பேர் பரமசிவம் சார். அவர் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு கற்றுட்டு இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு விளையாண்டது வாலிபால் தான். அவர் தான் ஃபுல்லாக A to Z எல்லாமே அவர் தான் எங்களுக்கு கற்று தந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் எங்கள் காலேஜ் வந்து விளையாட ஆரம்பிச்சோம். SRMல வந்து கேம்ப் வந்து ஜூலை 7லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து கேம்பில் தான் நாங்கள் இருக்கோம். கேம்ப்லாம் நல்லா இருக்குது. கோச் நல்ல கோச்சு, ஃபுட்டு, அக்காமடேஷன், நட்ஸு, டேட்ஸு, ப்ரோட்டீன்லாம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட், விளையாடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு பண்ணுறாங்க. கோச்சிங் நல்லா தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு ஒர்க் அவுட்டு, ட்ரில்லு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜூலை 7லேருந்து கேம்ப் போயிட்டுருக்கு. இங்கே நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கோச் வந்து சிவா சார். கோச்சிங்கும் நல்லா போகுது. நாங்கள் இங்கே வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் விட இங்கே நாங்கள் வந்து டயட் ஃபுட்லேருந்து எல்லாமே நாங்கள் சூப்பராக இது பண்ணுறோம். மார்னிங் ஆனால் டிஃப்ரெண்ட் ட்ரில் இருக்கும். காலையில் 6:30 to 9:30 9 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். திரும்பி ஈவினிங் 3, 4 அது மாதிரி வந்துட்டு 6:30 7 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈவினிங் ஆனால் செட் ஆடுவோம். இங்கே வந்து வீக்லி 3s வந்து ஜிம்ஸ் இருக்கும். ஜிம்மில் வந்து ட்ரைனர் இருக்காங்க. அவங்களுமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்க சொல்கிறத வச்சு நல்லா பண்ணுறோம் ஜிம்லாம். நான் இங்கே SRM காலேஜில் தான் படிக்கிறேன். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ. இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, டைரக்டர் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு கிட்டு, ஃபுட்டு, உங்களோட கிரவுண்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்கனாலும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு நீங்கள் போயிட்டு வர ஃபேர்லேருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து உங்கள் பெஸ்ட்டை கொடுத்து விளாண்டா ரொம்ப ஹை லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணால் அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கள் கோச் வந்து சிவா சார். அவர் இப்போ வாலிபால் பார்க்குறாரு. இப்போ எங்கள் கூட பீச் வாலிபால் கோச்சாகவும் அவர் வராரு. எங்கள் டைரக்டர் வந்து மோகனகிருஷ்ணன் சார் வந்து அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 இன்டர்நேஷ்னல் விளாண்டுருக்கேன். பங்களாதேஷ் ஒரு இன்டர்நேஷ்னலில் 5th பொசிஷனு. அதுக்கப்புறம் பீச் ப்ரோ டூர் 2023 ஒன்றும் 2024 ஒன்று விளாண்டுருக்கேன். போன வாட்டி வேர்ல்டு யூனிவர்சிட்டி நான் தான் போனேன் பிரேசிலுக்கு. அப்போ வந்து வேறு பார்ட்னரு. இந்த 2025 வந்து சம்மர் கேம்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து பீச் வாலிபால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என் பேர் அல்கன்மொழி. மை பார்ட்னர் நேம் இஸ் கௌஷிகா. 19th ஜூலை ஜெர்மனி கிளம்புறோம். இங்கேருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச். அங்கே போய் எப்படி விளையாடுறாங்க அதை பார்க்குறதுக்கும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நாங்கள் கண்டிப்பாக மெடல் அடிப்போம்னு நம்புகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே அவங்க எனக்கு பண்ண சப்போர்ட்னால தான் நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் இப்போ இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை விட எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி உள்ளவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் எந்த மேட்சஸ் போயிட்டு வந்தாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். அம்மா ரொம்ப சப்போர்ட்டு. ஃபேமிலியில் அக்கா, தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. என்னோட ஹையஸ்ட் ட்ரீம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து மெடல் பண்ணுறது தான். அதுக்காக டெய்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணணும். அதுதான் என்னோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் ஜெர்மனியில் மேட்ச் விளையாட போகிறோம். எங்களோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைட்டு. நாங்கள் தான் ஷார்ட். இருக்கிறதுலேயே பீச் வாலிபால்லேயே நாங்கள் தான் ஷார்ட்டு. அவங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால நிறையா அட்வான்டேஜ். பிளாக் பிடிக்கிறதா இருக்கட்டும், அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அட்வான்டேஜ். நாங்கள் ஷார்ட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் கம்மி. நாங்கள் சைடில் இருக்கிறதுனால மண்ணில் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிடுறோம். பட் வந்து அவங்க ஹைட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக எங்களை பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து வின் பண்ணுறதுக்காக நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வின் பண்ணுவோம் அவங்களுக்கு. இப்போ கற்றுக்கிற சின்ன பசங்களுக்குலாம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பு தமிழ்நாடுலலாம் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் போடுறாங்க. நேஷனல்ஸ் விளையாண்டா அதுக்கு ஒரு ஜாப்பு, இன்டர்நேஷ்னல் விளையாண்டா அது தகுந்த மாரி. இப்போ வந்து ஸ்கூல் கேம்ஸ்லாம் வந்து பீச் வாலிபால் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் கேம்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து ஸ்கூல் கேம்ஸு, காலேஜ் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பீச் வாலிபால் இன்க்ளூடிங் பண்ணிட்டாங்க. இது விளையாண்டு நம்ம அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. அதனால் நம்பி கண்டிப்பாக இதில் விளையாடலாம். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனால உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம், விளையாடலாம், எல்லாமே உங்களுக்கு அதில் ஃப்ரீ பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கோசரம் நீங்கள் விளையாண்டு தந்து உங்கள் கெரியரை வந்து நீங்கள் ஹையஸ்ட்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் வந்தீங்கன்னா இங்கே வந்து சவுத் ஜோன், ஆல் இண்டியா அதெல்லாம் மெடல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த Form 1, Form 2 அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் போகலாம். குட் ஈவினிங்.
myself Dr. M. Shiva, Assistant Professor come Volleyball Coach, SRM IST, Director of Sports. 15 இயர்ஸாக நான் வாலிபால் கோச்சாக இருக்கேன். அது எஸ்பெஷலி ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து பீச் வாலிபாலை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம SRM ISTயில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் பெஸ்ட்டு வாலிபால் டீம்னா மென் அண்ட் விமன் SRM IST தான். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதில் எஸ்பெஷலி தமிழ்நாடுனா வாலிபால் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுலேயும் SRMனா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்தியாவில் மென் டீமும் சரி விமன் டீம் சரி யூனிவர்சிட்டி லெவலில் ஆல் இண்டியா எப்பயுமே கண்டினியூஸாக ஆல் இண்டியா SRM IST வின் பண்ணுவாங்க, மென் அண்ட் விமன். அது எங்களுக்கு வெரி ப்ரௌடு பிகாஸ் ஆஃப் மை மேனேஜ்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ்க்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களோட சான்சலர், வைஸ் சான்சலர், ப்ரோ சான்சலர் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் எங்களோட டைரக்டர் டாக்டர் மோகனகிருஷ்ணன் சார் ரொம்ப எங்களுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் எங்களால் கண்டினியூஸாக அச்சீவ் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா கேலோ இண்டியாவில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஆல் இண்டியா சவுத் ஜோன் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்கோம், ஆல் இண்டியா வின் பண்ணியிருக்கோம், ஆல் இண்டியா பீச் வாலிபால் வின் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ப்ரௌடு மூமெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு யூனிவர்சிட்டி சம்மர் கேம்ஸ் இந்த வருஷம்தான் வாலிபால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வாலிபால் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதுலேயும் SRM IST தான் கேம்ப் ஹோஸ்ட் பண்ணி டீமை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். கம்மிங் 21 to 26 ஜெர்மனியில் பீச் வாலிபால் வேர்ல்டு யூனிவர்சிட்டி பீச் வாலிபால் சம்மர் கேம்ஸ் நடக்குது. அதில் நம்ம இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் நான் கோச்சாக போகிறதுக்கு நம்ம வெரி ப்ரௌடு. நான் இதற்கு முக்கிய காரணம்னு சொன்னால் எங்கள் டேரக்டரை சொல்லுவேன், நான் டாக்டர் மோகனகிருஷ்ணன் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்தது பீச் வாலிபாலுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்தது இந்தியன் யூனிவர்சிட்டியில் பீச் வாலிபால் வரணும்னு இனிஷியேட்டிவ் எடுத்தது டாக்டர் மோகனகிருஷ்ணன். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் எங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பீச் வாலிபால் வந்து ஒரு 2-3 ஸ்டேட்டில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் தான் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் கோவா விளையாடிட்டு இருக்காங்க, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா விளாட்றாங்க. ஆனால் நேஷ்னல் கேம்ஸு, SGFI, கேலோ இண்டியா, ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி இதேமாரி எல்லா இடத்துலையும் மேஜராக பார்ட்டிசிபேட் பண்ணுறது, மேஜராக அச்சீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு டீம்ஸ் தான் அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலி எங்கள் SRM IST, SRM யூனிவர்சிட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல் இண்டியாவில் இந்த வருஷம் வந்து சில்வர் மெடல் எடுத்தாங்க. ஒரு வருஷமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் இந்த வாலிபாலை இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு கொண்டு வந்த எங்கள் டாக்டர் மோகனகிருஷ்ணன் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து இதை கொண்டு வந்த அதே சமயத்தில் வேர்ல்டு யூனிவர்சிட்டிக்கும் அந்த பீச் வாலிபால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அதில் நாங்கள் ஃபஸ்ட் இயராக நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். லாஸ்ட்டு 15 டேஸாக நம்ம கேம்ப் போயிட்டுருக்கு இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்க்காக, வேர்ல்டு யூனிவர்சிட்டிக்காக இந்தியன் யூனிவர்சிட்டி கேம்ப் போயிட்டுருக்கு. நம்ம SRMல தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 டீமுமே நம்ம இங்கே தான் கேம்ப் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு 15 டேஸாக நல்ல ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். நல்லா பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் 15 டேஸ் அவங்களுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனை பக்காவாக பண்ணியிருக்கோம். டே பை டே அவங்களுக்கு தேவையானது லோடு எப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணுன்றத மாரி பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம். பீச் வாலிபால் பிளேயர்ஸ் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. இதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் 2 பாய்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பாய் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னை, ஒரு பாய் இருக்கார். இன்னொரு பாய் இருக்குன்னா SRM யூனிவர்சிட்டி அவருக்கான. கேர்ள்ஸில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் ஒரு கேர்ள் இருக்காங்க, SRM யூனிவர்சிட்டி கேர்ள் இருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது AU இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து டீம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இந்த ஓன் யூனிவர்சிட்டி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இண்டிவிஜுவலாக யாருமே அவங்க பண்ணல. பிகாஸ் ஆஃப் அந்த யூனிவர்சிட்டிஸ் ஃபேர் பண்ணுறதுனால தான் இவங்களால போய் அச்சீவ் பண்ண முடியுது. நாங்கள் நாளைக்கு ஜெர்மன் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். நல்லா அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சார் லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சவங்க மட்டும்தான், நோன் பர்சன் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்ன்றாவே என்னென்னன்றது குறைஞ்சிட்டு வருது. பிகாஸ் ஆஃப் அவங்களோட அகாடமி சைடு அவங்க நிறையா அது கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அகாடமி சயின்ஸ் மீன்ஸ் அவங்களோட இப்போ பார்த்திங்கன்னா AI வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்படியே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட எஜுகேஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தராங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா IITயில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 99% எடுத்தவனோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆல் இண்டியா விளையாடிருக்கவன் நேஷனல் விளையாடிருக்கோம் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஐ லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கூட அதுமாரி தான் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியும் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க கவுன்சிலிங்கில். நெக்ஸ்ட்டு தான் 99% இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் தான் கொடுக்குறாங்க. என்ன வர இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, வர ஜென்ரேஷனுக்கு ஸ்போர்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 2 hours விளையாடுறீங்கன்னா அந்த 2 hours வேறு எந்த திங்கிங்குமே இருக்காது. இப்போ நம்ம பாய்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு 2 hours கண்டினியூஸாக வாலிபால் விளையாடுறாங்கன்னா அந்த 2 hours அந்த
அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் ஸ்போர்ட்டில் மட்டும்தான் இருக்கும். வின்னிங் லாஸிங் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி விளையாடணும் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த திங்கிங்குமே இருக்காது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அகாடமி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு பல திங்கிங் வரும். ஆனால் ஸ்போர்ட்டில் விளையாடிட்டா அந்த திங்கிங் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாமே என்ஜாய் பண்ணி ஸ்போர்ட்டை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்க எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.